அதுக்கு அடுத்தது நியூஸ் இன் தமிழ்நாடு. சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் இன் தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் ஒன், சீவீடு பார்க். சீவீட்னா என்ன? கல்பாசி, கரெக்டா? சோ சீவீடு பார்க். சீவீடு பார்க், இதுல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. சோ இந்தியாவிலேயே சீவீடு பார்க்குக்கான ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் தமிழ்நாட்டுல தான். ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் இந்தியாவிலேயே சீவீடு பார்க்குக்காக ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ராமேஸ்வரம் பக்கத்துல வாழமவூர். வாழமவூர், the first foundation in India for seaweed park, வாழமவூர் near ராமேஸ்வரம். ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா அந்த இது எதுக்காக இந்த சீவீடு பார்க் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சீவீடு கல்டிவேஷனை ப்ரொமோட் பண்றதுக்காக, சீவீடு கல்டிவேஷனை ப்ரொமோட் பண்றதுக்காக, ப்ரொமோஷன் ஆஃப் சீவீடு கல்டிவேஷனுக்காக நம்மளோட தமிழ்நாட்டுல இருக்கிற 6 கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ல, அதாவது கிட்டத்தட்ட 136 கோஸ்டல் வில்லேஜஸ்ல, அந்த 6 கோஸ்டல் டிஸ்ட்ரிக்டும் சேர்த்து மொத்தம் 136 கோஸ்டல் வில்லேஜஸ்லயுமே, சோ இந்த 6 கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாம் கவர் ஆகுற மாதிரி கொண்டு வரதுதான் இந்த சீவீடு பார்க் அப்படின்றது. இதோட ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் எங்க போட்டிருக்காங்கன்னு சொன்ன ஃபவுண்டேஷன் ஸ்டோனு வாழாமூர் நியர் ராமேஸ்வரமா. ராமேஸ்வரம் தவிர நம்ம இப்ப மொத்தம் 6 கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் பார்த்திருக்கோம், கரெக்டா? அப்ப 1 ராமேஸ்வரம். அப்ப ராமேஸ்வரம் தவிர வேற எங்கெல்லாம் இந்த சீவீடு பார்க் வருது? ஏன்னா மொத்தம் 136 கிராமங்களை கவர் பண்ணி வருது, 6 டிஸ்ட்ரிக்ட். அப்ப 1 ராமேஸ்வரம். அபார்ட் ஃப்ரம் ராமேஸ்வரம், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், ராமேஸ்வரம், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, தூத்துக்குடி. சோ இப்ப இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ட் நியூஸ் 2023ல, ஓகேவா? சோ 2023ல சீவீட் பார்க்கோட ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் வாழாமூர் நியர் ராமேஸ்வரம். இதை தவிர பாத்தீங்கன்னா மொத்தமா தமிழ்நாட்டுல 6 டிஸ்ட்ரிக்ட், கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ல 1 ராமேஸ்வரம். அபார்ட் ஃப்ரம் தட் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, இங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா டு ப்ரொமோஷன் ஆஃப் த சீவீடு கல்டிவேஷன், இந்த 6 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற 136 கோஸ்டல் வில்லேஜஸ்லயும் இந்த சீவீடு கல்டிவேஷனை ப்ரொமோட் பண்றதுக்காக இந்தியாவிலேயே சீவீடு பார்க் ஆரம்பிச்சது தமிழ்நாட்டுல தான். இது ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் இம்பார்ட்டன்ட், ரேர் டெரகோட்டா பாட். ரேர் டெரகோட்டா பாட் எங்க ஃபவுண்ட் பண்றாங்கன்னா, வேம்பக்கோட்டை, சிவகாசி இன் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். அப்ப சொல்லும் போது ஓகே, சிவகாசி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேர் டெரகோட்டா பாட், வேம்பக்கோட்டை, சிவகாசி. ஆக்சுவலி என்ன அதுல ரேர் டெரகோட்டா பாட் அப்படின்னா, அவங்க ஆராய்ச்சி பண்ணி அந்த பாட், அந்த இது தோண்டி அந்த பாட்டை வெளியில எடுக்கிறாங்கல்ல, அப்ப அந்த பாட்ல எப்படி இருக்கு, இப்ப எக்ஸாம்பிள் இதான் பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பாட்டுக்கு வெளியில வந்து நிறைய லிக்விட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு. அந்த பாட்டுக்கு வெளியில வந்து நிறைய லிக்விட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு. அந்த மாதிரி அந்த பாட்டை ஒட்டியே ஒரு லேம்பும் இருக்கு.
பாட்டை ஒட்டியே வந்து ஒரு லேம்பும் இருக்கு. இந்த மாதிரி வந்து ஒரு ரேர் டெரகோட்டா பாட் நிறைய பாட் எக்ஸ்கவேட் பண்ணிருக்காங்க. அதுல நிறைய வரைஞ்சு பார்த்திருக்காங்க. ஆனா இந்த பாட்டை எடுக்கும் போது பார்த்தோம்னா அந்த பாட் எப்படி இருக்குன்னா லிக்விட் ஹஸ் பின் பாயில்டு டில் இட் அண்ட் ஓவர்ஃப்ளோட். இப்ப மேல வரைக்கும் ஏதோ லிக்விட் வந்து பாயில் ஆகி அது ஓவர்ஃப்ளோ ஆனதுக்கான அந்த ஒரு இது வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து அந்த இதுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த ரேர் டெரகோட்டா பாட்ல இருக்கு. அதுக்கு பக்கத்துலயே ஒரு லேம்பும் இருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய எக்ஸ்கவேஷன் பண்ணிருக்காங்க. கரெக்டா? நிறைய எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் நிறைய இருக்குல்ல. ஆனா இந்த வேம்பங்குடி எக்ஸ்கவேஷன் சைட் தான் த ஃபர்ஸ்ட் டைம். இந்த சைட் எதுக்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புதக்குழிக்கு பக்கத்துல இருக்கான். பரியல் உருள்ஸ் தட் இஸ் கால்ட் புதைக்குழி அப்படின்னுவாங்க. சரியா? இந்த வேம்பக்கோட்டை இந்த சைட் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த சைட் பக்கத்துல தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆராய்ச்சியாளர்கள் வந்து பரியல் உருன்ஸ பார்த்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பரியல் உருன்ஸ் பக்கத்துல கிடையவே கிடையாது. அப்ப இந்த இடத்துல தான் பரியல் உருன்ஸ் இருந்திருக்கு அப்படின்றதையும் இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ரேர் டெரகோட்டா பாட் சிவகாசி, தட் இஸ் வேம்பக்கோட்டை. அந்த பாட்ல என்ன வித்தியாசமா பார்த்தாங்க அப்படின்னா the liquid has been boiled till it overflowed and பக்கத்துலயே ஒரு lamp இருக்கு and this was the first time near the excavation site. எதை வாட்ச் பண்றாங்க ஆராய்ச்சியாளர்கள்? எதை பாக்குறாங்கன்னா ஒரு பரியல் உருன்ஸ் புதைக்குழிய பாக்குறாங்க. சோ இதுதான் செகண்ட் ஒன். தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா குரத்தியரை ராக் கட் டெம்பிள். குரத்தியரை ராக் கட் டெம்பிள். ஃபர்ஸ்ட் அதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம். இந்த குரத்தியரை ராக்கட் டெம்பிள் was declared as a protected monument but by Tamil Nadu government. This Kurathiyarai rocket temple is declared as a protected monument by Tamil Nadu government. குரத்தியரை ராக்கட் டெம்பிள். இந்த குரத்தியரை ராக்கட் டெம்பிள் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளேஸ் வந்து கன்னியாகுமரியில இருக்கு. பிளேஸ் வந்து கன்னியாகுமரியில இருக்கு. இது வந்து ஏர்லி பாண்டியா பீரியடோட ராக்கட் டெம்பிள். ஏர்லி பாண்டியர்களோட ராக்கட் டெம்பிள். இங்க யார கடவுளா கும்பிடுறாங்க அப்படின்னா ஔவையார் அம்மன். இங்க இருக்கிற கடவுளா யார கும்பிடுறாங்க அப்படின்னா ஔவையார் அம்மன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற கடவுள் யாருன்னா லார்ட் விஷ்ணு. ஓகேவா? இங்க இருக்கிற கடவுள் வந்து இந்த குரத்தியார் ராக்கட் டெம்பிள்ல இருக்கிற கடவுள் வந்து விஷ்ணு. ஓகேவா? பட் இங்க இருக்கிற மக்கள் வந்து லார்ட் விஷ்ணுவை வந்து என்னவா வர்ஷிப் பண்றாங்கன்னா வர்ஷிப்பிங் அஸ் ஔவையார் அம்மன். இங்க இருக்கிற மக்கள் வந்து லார்ட் விஷ்ணுவை என்னவா வர்ஷிப் பண்றாங்க? ஔவையார் அம்மனா வர்ஷிப் பண்றாங்க. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த குரத்தியார் ராக்கட் டெம்பிள்ஸ்ல வந்து விஷ்ணுவோட இமேஜ் இருக்குன்னு அவரோட எழுத்துக்கள் அவரோட பாடல்கள்ல சொல்லியிருக்காரு. சோ அதனால இப்ப எப்படி நினைக்கிறோம்னா ஓகே அப்ப விஷ்ணுவை தான் இங்க என்னவா கும்பிட்டுட்டு இருக்காங்க? ஔவையார் அம்மனா கும்பிட்டுட்டு இருக்காங்க. சோ அந்த குரத்தையார் ராக்கட் டெம்பிள் was declared as a protected monument. சோ குரத்தியரை ராக்கட் டெம்பிள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். இங்க இருக்கிற காட் ஔவையார் அம்மன். லார்ட் விஷ்ணுவ ஔவையார் அம்மனா கும்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க லார்ட் விஷ்ணுவோட இமேஜ் இருந்ததா யார் சொல்றது? கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இது ஏர்லி பாண்டியா பீரியடோட ஒரு ராக்கெட் டெம்பிள். சோ இது ஏன் ரீசெண்ட் இஷ்யூவா வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டிக்ளேர்ட் அஸ் அ ப்ரொடெக்டட் மான்யூமெண்ட். அடுத்தது ஸ்டாச்சு ஆஃப் அயோத்தியதாஸ் பண்டிதர். அயோத்திதாஸ் பண்டிதர் he was related to many South Indians ஓட ஆன்டி காஸ்ட் மூவ்மெண்ட்ல எல்லாம் இருந்திருக்காரு. So அயோத்தியதாஸ் பண்டிதர் was the first South Indian
anti-caste militant. Ayodhyadas Pandidar was the first South India anti-caste militant. இவருக்கு எங்க ஸ்டாச்சு கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்ம சென்னையில அடையார்ல இருக்கிற காந்தி மண்டபத்துல, அட் காந்தி மண்டபம் சென்னை. ஸ்டாச்சு ஆஃப் அயோத்தியதாஸ் பண்டிதர் அட் காந்தி மண்டபம் சென்னை. அடுத்தது கீழடியில இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்சது, எக்ஸ்கவேட் பண்ணது கார்னேலியன் பீட்ஸ். கார்னேலியன் பீட்ஸ் அப்படின்றது எப்படின்னா ஒரு மாதிரி நிறைய ஷேப்ஸ்ல இருக்கும். ஒண்ணு நம்மளோட முத்து மாதிரியே ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். ஆனா அதோட கலர் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அண்ட் ரெட் மிக்சடா இருக்கும். கார்னேலியன் பீட்ஸ் ரெண்டு கலரும் மிக்சடா இருக்கும், தனித்தனியா இருக்காது. ஆரஞ்சும் ரெட்டும், நீங்க அதுல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலரும் இருக்கும், ரெட் கலரும் இருக்கும். அப்படி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சில பேர் டாலர்ஸ் இப்படி போட்டிருப்பாங்க, இல்ல இந்த வளையல் கையில அந்த பிரேஸ்லெட் மாதிரி போட்டிருப்பாங்க. சோ அதோட கலரே பாத்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு அண்ட் ரெட் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? அதுதான் பாத்தீங்க அப்படின்னா கார்னேலியன் பீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இந்த கார்னேலியன் பீட்ஸ் அப்படின்றது ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா 2 கார்னேலியன் பீட்ஸை கீழடியில ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸ்கவேஷன் இன் கீழடி ஹஸ் yielded 2 carnelian beads. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தமிழ்நாட்டுக்கு மகாராஷ்டிராக்கும் குஜராத் கூடயும் அந்த பீரியட்ல நல்ல ட்ரேட் லிங்க் இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த கர்னேலியன் பீட்ஸ் மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் ஃபேமஸ். அப்ப அங்க இருக்கிற பீட்ஸ் இங்க இருக்குன்றச்சு என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா தமிழ்நாட்டு they had the good trade link with மகாராஷ்டிரா அண்ட் குஜராத். சோ கர்னேலியன் பீட்ஸ் எங்க எக்ஸ்கவேட் பண்ணிருக்காங்க? 2 கர்னேலியன் பீட்ஸ் எங்க இருந்து எடுத்திருக்காங்க? கீழடி. அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட், நியூ பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். தமிழ்நாட்டோட ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் 2022ல கொண்டு வந்தாங்க. இதனால இப்ப ரீசெண்டா வந்தது 2024ல. ஃபர்ஸ்ட் 2022ல வந்தது. அரித்தப்பட்டி பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். அரித்தப்பட்டி பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் எங்கன்னு பாத்தீங்கன்னா மதுரையில. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் 2022லயே வந்துருச்சு. அரித்தப்பட்டி பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் மதுரை. அதுக்கப்புறமா இப்ப 4 ஹெரிட்டேஜ் சைட் வந்திருக்கு 2024ல. காசம்பட்டி பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் திண்டுக்கல். செந்திரக்கிளை ஸ்கேல்டு குரோவ் கூடலூர். இடையாப்பட்டி பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் மதுரை. குறியனப்பள்ளி ஃபாரஸ்ட் பிளாக் கிருஷ்ணகிரி. குறியனப்பள்ளி ஃபாரஸ்ட் பிளாக் கிருஷ்ணகிரி. சோ அப்ப 5 நியூ, மொத்தம் 5 பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். அதுல முதல்ல வந்தது 2022லயே வந்துருச்சு, அரித்தப்பட்டி மதுரை. சோ காசம்பட்டி, செந்திரக்கிளை, இடையாப்பட்டி, குரையனம்பள்ளி, இது 4 ஃபாரஸ்ட் பிளாக். இதனால இப்ப ரீசெண்டா 2024ல வந்த பயோடைவர்சிட்டி சைட்ஸ். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 18th வைல்ட் லைஃப் சாங்சுரி இன் தமிழ்நாடு, தந்தை பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி. 18th wildlife sanctuary in Tamil Nadu, தந்தை பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க அப்படின்னு பார்த்தோம்னா பர்கூர் ஹில்ஸ், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். பர்கூர் ஹில்ஸ் எந்த ஏரியாவை அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்கூர் ஹில்ஸ். இது ஆக்சுவலி ஒரு சின்ன இது என்னன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 5 ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட சாங்சுரியா டிக்ளேர் பண்ணாங்க. அந்த 5 ப்ரொடெக்டட் ஃபாரஸ்டையும் சேர்த்து, ஓகேவா, ஒரு 5 ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் இருக்குன்னா இந்த 5 ப்ரொடெக்டட் ஃபாரஸ்டையும் சேர்த்து என்னவா கொண்டு வந்துட்டாங்கன்னா வைல்ட் லைஃப் சாங்சுரியா கொண்டு வந்துட்டாங்க. 18th வைல்ட் லைஃப் சாங்சுரியா. அதுதான் தந்தை பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஓகேவா? சோ தமிழ்நாடு கவர்மெண்ட் டிக்ளேர்ட் 5 protected forest as a sanctuary. என்ன அந்த 5 protected forest அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1 நார்த் பர்கூர், தமிழ்ல சொல்லணும்னா வட பர்கூர்.
சவுத் பர்கூர். மூணாவது தாமரைக்கரை. நாலாவது எண்ணமங்கலம். அஞ்சாவது நாகலூர். 18th வைல்ட் லைஃப் சாங்சுரி இன் தமிழ்நாடு எது? தந்தை பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி, பர்கூர் ஹில்ஸ், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். அதாவது 5 ஃபாரஸ்ட் ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் வந்து சேர்த்து ஒரு சாங்சுரியா டிக்ளேர் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்ப அந்த 5 ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் என்னெல்லாம்? நார்த் பர்கூர், சவுத் பர்கூர், தாமரைக்கரை, எண்மங்கலம், அதான் எண்ணமங்கலம், நாகலூர். ஓகேவா? இதுல வந்து இந்த ஏரியால இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் அண்ட் ரோட்ஸ் விட்டுட்டாங்க. ஓகேவா? வெறும் ஃபாரஸ்ட் இருக்கிற ஏரியாவை மட்டும்தான் ஒன்னா சேர்த்து 18th வைல்ட் லைஃப் சாங்சுரி. நார்மலா ஒரு 18th ஒன்னு பாக்குறீங்கன்னா go with 17th also. அப்ப 17th வைல்ட் லைஃப் சாங்சுரி என்னன்னா காவேரி, சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க, காவேரி சவுத் வைல்ட் லைஃப் சாங்சுரி. வைல்ட் லைஃப் சாங்சுரி காவேரி சவுத் வைல்ட் லைஃப் சாங்சுரி தர்மபுரி. காவேரி சவுத் வைல்ட் லைஃப் சாங்சுரி தர்மபுரி. அடுத்தது ஃபர்ஸ்ட் மினி டைடல் பார்க். ஃபர்ஸ்ட் மினி டைடல் பார்க் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல வானூர் தாலுக்குல திருச்சிற்றம்பலம் அப்படின்ற வில்லேஜ்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மினி டைடல் பார்க், அதுக்கான இது ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. திருச்சிற்றம்பலம் வில்லேஜ், வானூர் தாலுக், விழுப்புரம். சோ எங்க ஃபர்ஸ்ட் மினி டைடல் பார்க் இன் தமிழ்நாடு? விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், வானூர் தாலுக் ஆஃப் திருச்சிற்றம்பலம் வில்லேஜ். அதே மாதிரி ரீசெண்டா பாத்தீங்கன்னா பஞ்சுமிட்டாய் சேல் அண்ட் ப்ரொடக்ஷனை பேன் பண்ணாங்க தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி. தமிழ்நாடு பேண்ட் சேல் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் காட்டன் கேண்டி. ஏன் அப்படின்னா அதுல இருக்கிற அந்த ஆர்டிபிஷியல் கலரிங் ஏஜென்ட் ரோடாமைன் பி. ஏன்னா இப்ப ரீசெண்டா பேன் பண்ணிருக்கிறனால அந்த ஆர்டிபிஷியல் கலரிங் ஏஜென்ட் பேரு தெரிஞ்சுக்கலாம்ல, ரோடாமைன் பி which causes cancer அப்படின்றதுனால. சோ அந்த பஞ்சு மிட்டாயில பச்சை கலர், மஞ்சள் கலர், எல்லோ கலர் இதெல்லாம் கொடுக்கிற அந்த ஆர்டிபிஷியல் கலரிங் ஏஜென்ட் பேர் வந்து ரோடாமைன் பி. சோ அந்த ரோடாமைன் பி இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த்ன்றதுனால தமிழ்நாடு வந்து பேண்ட் தி சேல் அண்ட் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் காட்டன் கேண்டி. அடுத்தது தமிழ்நாடு வந்து நேஷனல் சென்டர் ஃபார் ஏஜிங் ஓபன் பண்ணிருக்காங்க. நேஷனல் சென்டர் ஃபார் ஏஜிங் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் சென்டர் ஃபார் ஏஜிங் தமிழ்நாட்டுல தான். எங்கன்னா கிண்டி, சென்னை. இந்தியாவோடவே, ஓகேவா, தமிழ்நாட்டோட இல்ல, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் சென்டர் ஃபார் ஏஜிங், வயதானவர்களுக்கான ஒரு நேஷனல் சென்டர். ஓகேவா, நேஷனல் சென்டர் ஃபார் ஏஜிங் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் சென்டர் ஃபார் ஏஜிங்கே வந்து கிண்டி, சென்னை. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த நேஷனல் சென்டர் ஃபார் ஏஜிங்ல வந்து ஆயுஷ் மெடிசன் செட்டப் கொடுத்துட்டாங்க. சோ எல்லாமே ஆயுர்வேதிக், யுனானி, சித்தா, ஹோமியோபதி எல்லாமே இருக்கு. இதை தவிர இந்த நேஷனல் சென்டர் ஃபார் ஏஜிங்ல ஆர்த்தோபேட்டிக் கேர் இருக்கு. சோ ஏன்னா ஏஜ்டு பர்சன்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா எலும்பு முறிவு கண்டிப்பா இருக்கதான் செய்யும். சோ ஆர்த்தோபேட்டிக் கேர், இஎன்டி, ஜெரியாட்டிக் கேர் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் ரூம்ஸ். அதே மாதிரி 60 வயசுக்கு மேல வந்த எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா there is a separate room for all patient above 60 years. 50 வயசுக்கு 60 வயசுக்கு கம்மி அப்படின்றப்ப அவங்க ஏஜ்டுன்னு சொல்ல மாட்டோம்ல. சோ அத வந்து ஏஜ்டு தான், பட் இங்க வர அளவுக்கு. சோ நேஷனல் சென்டர் ஃபார் ஏஜிங் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷனல் சென்டர் ஃபார் ஏஜிங்கே கிண்டி, சென்னை தான். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆயுஷ் மெடிசன் ஃபெசிலிட்டி செட்டப் இருக்கு. இதை தவிர ஆர்த்தோபேட்டிக் கேர் இருக்கு, இஎன்டி ஜெரியாட்டிக் கேர் இருக்கு, ரீஹாபிலிட்டேஷன் ரூம்ஸ் இருக்கு. இதை தவிர செப்பரேட் ரூம் ஃபார் ஆல் த பேஷண்ட் above the age of 60 years. அடுத்தது கர்ப்பிணி GA2 AI மாடல். Garbini GA2 AI model. This model was designed by the researcher of Indian Institute of Technology, Madras, by joining the hands with Translational
ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் ஃபரிதாபாத் ஹரியானா. இவங்க 2 பேரும் சேர்ந்து designed by the researchers of Indian Institute of IIT Madras and Translational Health Science and Technology Institute Faridabad Haryana. இவங்க 2 பேரும் சேர்ந்து டிசைன் பண்ணதுதான் கர்ப்பிணி GA2 AI மாடல். எதுக்காகனா டு டிட்டர்மைன் த gestational age of the fetus. வயித்துல இருக்கிற அந்த குழந்தையோட, அந்த கர்ப்பத்துல இருக்கிற அந்த குழந்தையோட அந்த பீரியட் எவ்வளவு நாள், எவ்வளவு 8 weeks 10 weeksனு எக்ஸாக்டா டிட்டர்மைன் பண்றது. இப்ப நம்ம சொல்றதை வச்சுதானே அவங்க டிட்டர்மைன் பண்ணுவாங்க. சோ எக்ஸாக்டா டிட்டர்மைன் பண்றது இவ்வளவு நாள் ஆச்சு. சோ அந்த கெஸ்டேஷனல் ஏஜ் ஆஃப் த ஃபியூட்டஸ் டிட்டர்மைன் பண்றதுக்காக ஐஐடி மெட்ராஸ் அண்ட் ஃபரிதாபாத்ல இருக்கிற டிரான்ஸ்நேஷனல் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் சேர்ந்து டிசைன் பண்ணதான் கர்ப்பிணி GA2 AI மாடல். அடுத்தது குலசேகரப்பட்டினம் ஸ்பேஸ் போர்ட். சோ நமக்கே தெரியும், நமக்கு வந்து சதீஷ் திவான் அங்கதான் வந்து எல்லா விதமான ராக்கெட் லான்ச்சுமே போயிட்டு இருக்கு. சோ அப்ப வந்துட்டு குலசேகரப்பட்டினம் ஸ்பேஸ் போர்ட் தூத்துக்குடியில ஸ்டார்ட் பண்றாங்க. 2 இயர்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் முடியுது. எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம வந்து அங்கதானே போக வேண்டியது இருக்கு, சதீஷ் திவானுக்கு தானே போக வேண்டியது இருக்கு. சோ அப்ப இந்த குலசேகரப்பட்டினம் ஸ்பேஸ் போர்ட் தூத்துக்குடியில இருக்கிறத எதுக்காக யூஸ் பண்ண போறாங்கன்னா, டு லான்ச் த ஸ்மால் சேட்டிலைட். That is பாத்தீங்கன்னா, it is a small satellite launching vehicle, SSLV. Small, yes, first S for small, இன்னொரு S, small satellite launching vehicle used to launch satellite weight less than 500 kg. எங்க லான்ச் பண்றாங்க? into the lower earth orbit. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலைட் மெரைன் ஃபோர்ஸ் again to தமிழ்நாடு, ராமநாதபுரம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எலைட் மெரைன் ஃபோர்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. எங்க? ராமநாதபுரத்துல at Gulf of Mannar and பால்க் பே. அதாவது என்ன, எதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் மெரைன் எலைட் ஃபோர்ஸ் அப்படின்னா ராமநாதபுரத்துல தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா, டு ப்ரொடெக்ட், எதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, டு ப்ரொடெக்ட் த மினரல், மெரைனோட ரிசோர்ஸ் இருக்கும்ல, உங்களுக்கு நல்லாவே தெரியும் கடல் கடியில நிறைய ரிசோர்ஸ் இருக்குல்ல. சோ அந்த மெரைன் ரிசோர்ஸையும் அதே மாதிரி மெரைன் பயோடைவர்சிட்டியையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, எங்க இருக்கிற மெரைன் டைவர்சிட்டியும் மெரைன் ரிசோர்ஸையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கல்ஃப் ஆஃப் மன்னார் அண்ட் பால்க் பேல இருக்கிற மெரைன் ரிசோர்ஸையும் மெரைன் பயோடைவர்சிட்டியும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தமிழ்நாட்டு கவர்மெண்ட் லான்ச் பண்ணதுதான் த ஃபர்ஸ்ட் மெரைன் ஃபோர்ஸ் இன் இந்தியா, பிளேஸ் ராமநாதபுரம். சோ இந்தியாஸோட ஃபர்ஸ்ட் மெரைன் எலைட் ஃபோர்ஸ் எங்க? தமிழ்நாட்டுல தான் லான்ச் பண்ணிருக்காங்க. எங்க லான்ச் பண்ணிருக்காங்க? ராமநாதபுரத்துல. எதுக்காக லான்ச் பண்ணிருக்காங்கன்னா, மெரைன் ரிசோர்ஸ் அண்ட் மெரைன் பயோடைவர்சிட்டி. எங்க இருக்கிற மெரைன் ரிசோர்ஸ் அண்ட் மெரைன் பயோடைவர்சிட்டிய கல்ஃப் ஆஃப் மன்னார்லயும் பால்க் பேலயும் இருக்கிற மெரைன் ரிசோர்ஸ் அண்ட் மெரைன் பயோடைவர்சிட்டியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலைட் மெரைன் ஃபோர்ஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ராமநாதபுரத்துல கொண்டு வந்திருக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், நம்மளோட ஆல்ரெடி இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ்லயுமே நான் கொடுத்திருந்தேன், நியூ முனிசிபல் கார்பரேஷன் 2024. இது வரைக்கும் இதையும் சேர்த்தால் தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை முனிசிபல் கார்பரேஷன்னா 25 முனிசிபல் கார்பரேஷன். ஓகேவா? இந்த 4ஐயும் சேர்த்தோம்னா 25 முனிசிபல் கார்பரேஷன். இப்ப லேட்டஸ்டா சேர்ந்த 4 முனிசிபல் கார்பரேஷன் என்னெல்லாம்? புதுக்கோட்டை, லேட்டஸ்டா எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் வந்து முனிசிபல் கார்பரேஷனுக்குள்ள வந்துச்சு? நாமக்கல், எந்தெந்த பிளேசஸ்? புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி. So the new municipal corporation 2024, புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி. So the total number of municipal corporation in Tamil Nadu increased to 25.
அதுக்கு அடுத்தது நம்ம கொடைக்கானல் நார்மலா போனாலே there is a solar observatory. கிட்டத்தட்ட அந்த சோலார் அப்சர்வேட்டரி வந்து இதுவரைக்கும் 1.2 lakhs digitalized solar images வந்து கேப்சர் பண்ணிருக்கு. சோ அந்த சோலார் அப்சர்வேட்டரியோட 125th இயர். So 125th இயர் ஆஃப் கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி. அந்த எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க தெரியுமா? சோலார் அப்சர்வேட்டரி 1899ல. சோலார் அப்சர்வேட்டரி 1899ல. இதுதான் இந்தியாவோட ஓல்டஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் த வேர்ல்ட் ஓல்டஸ்ட் சோலார் அப்சர்வேட்டரி. இந்தியாவோட ஓல்டஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் த வேர்ல்ட் ஓல்டஸ்ட் சோலார் அப்சர்வேட்டரி நம்ம கொடைக்கானல்ல இருக்கிற சோலார் அப்சர்வேட்டரி தான். 125th இயர் ஆஃப் கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி. இது வரைக்கும் இந்த சோலார் அப்சர்வேட்டரி எவ்வளவு படங்களை கேப்சர் பண்ணிருக்கான்? 1.2 lakhs ஆஃப் டிஜிட்டலைஸ்டு சோலார் இமேஜஸ் வந்து கேப்சர் பண்ணிருக்கு. இதுக்கு முன்னாடி இதுல இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த மேரிடைம் அது பார்த்தோம்ல. சோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேரிடைம் ஃபோர்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது இதுல ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மெரைன் பயோஸ்பியர் ரிசர்வ் இன் இந்தியா. Not only in India, first marine biosphere reserve in India, in South and Southeast Asia. எதுனா Gulf of Mannar. First marine biosphere reserve in India, South and Southeast Asia. எது அப்படின்னு பார்த்தோம்னா Gulf of Mannar. சோ அதுக்கப்புறம் தான் நம்ம முனிசிபல் கார்பரேஷன் பார்த்தாச்சு. 125th இயர் ஆஃப் கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரி பார்த்திருக்கோம். அடுத்தது ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஸ்பீஷிஸ் வந்து இப்ப ரீசெண்டா வந்து ரீடிஸ்கவர் பண்ணிருக்காங்க, இன்னொன்னு டிஸ்கவரே பண்ணிருக்காங்க. சோ ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல தான். ஒன்னு வந்து சிரிட்டால்பிஸ் யூரோப்சின்ஸ். சிரிட்டால்பிஸ் யூரோப்சின்ஸ் இது வந்து ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டுமே. சோ இட் இஸ் an endemic to வெஸ்டர்ன் காட்ஸ். சோ இட் இஸ் ஸ்பெசிபிகலி பர்டிகுலரா எந்த ஏரியால தான் இருக்கு? வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கிற ஒரு ரேர் மாத். ஓகேவா? புழு. ஓகேவா? ஒரு ரேர் மாத் வாஸ் ரீடிஸ்கவர்ட் இன் நீலகிரி. ரீடிஸ்கவர்ட். அப்ப இது வந்து கிட்டத்தட்ட 132 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இப்பதான் இதை ரீடிஸ்கவர் பண்ணிருக்காங்க. A rare moth endemic to Western Ghats was rediscovered in Nilagiri after 132 years. Chiritolpsis யூரோப்சின்ஸ். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அந்த புழு வந்து லேட்டர் இந்த பட்டாம்பூச்சி வெரைட்டியை சேர்ந்தது. சோ இது வந்து எதை சார்ந்து இருக்கும் வாழ்வாதாரத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வயோலா பிளான்ஸ். பட்டர்ஃப்ளை ரிலைஸ் ஆன் தி ஸ்பீஷிஸ் ஆஃப் வயலா பிளான்ஸ். எதுல இருந்திருக்கும் அது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வயலா பிளான்ஸ். சோ எங்கிருந்து கண்டுபிடிச்சாங்க, அது எதுல ஒட்டிட்டு இருந்துச்சு அந்த புழு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ பட்டர்ஃப்ளை விச் ரிலைஸ் ஆன் தி ஸ்பீஷிஸ் ஆஃப் வயலா பிளான்ஸ். இப்ப ரீசெண்டா 132 இயர்ஸ்க்கு அப்புறமா நீலகிரியில ரீடிஸ்கவர் பண்ண அந்த ரேர் மாத் வயலா பிளான்டோட ஸ்பீஷியஸ்ல வந்து அது ரிலே ஆயிருக்கிற அந்த குட்டி பட்டாம்பூச்சியோட பேர் என்ன அப்படின்னா சிரிட்டால்பிஸ் யூரோப்சின்ஸ். இன்னொரு ஸ்பீஷிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 33 நியூ ஸ்பீஷிஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளை டிஸ்கவர்ட் இன் வெஸ்டர்ன் காட்ஸ் ஆஃப்டர் 33 இயர்ஸ். 33 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பட்டர்ஃப்ளை ஒரு ஸ்பீஷிஸ் வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல இந்த இடத்துல பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா 33 வருஷம் கழிச்சுதான் ஒரு புது விதமான ஒரு இதை கண்டுபிடிக்கிறாங்க. அதோட பேரு கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன் பட்டர்ஃப்ளை. கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன் பட்டர்ஃப்ளை எங்க அப்படின்னு பார்த்தோம்னா தேனி டிஸ்ட்ரிக்ட்ல மேகமலை டைகர் ரிசர்வ்ல. இந்த மேகமலை டைகர் ரிசர்வ் மேகமலை ரேஞ்ச் ஆஃப் திருவில்லிபுத்தூர் பிளேஸ் வந்து மேகமலை ரேஞ்ச் ஆஃப் திருவில்லிபுத்தூர். சோ இது எங்க இருக்கு? இந்த மேகமலை ரேஞ்ச் ஆஃப் திருவில்லிபுத்தூர் அப்படின்றது மேகமலை டைகர் ரிசர்வ்ல இருக்கு.
இங்க கண்டுபிடிச்ச ஒரு நியூ ஸ்பீஷிஸ் ஆஃப்டர் 33 இயர்ஸ் தான் என்னன்னா கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன் பட்டர்ஃபிளை. கிளவுட்னா மேகம், சரியா? இங்க வந்து ஃபாரஸ்ட் வந்து மலைன்ற மாதிரி. சோ மேகமலைன்ற நேம் கிளவுட்ன்றதுனாலதான் அந்த மேகமலைன்ற நேம் வந்துச்சு. கிளவுட் ஃபாரஸ்ட்னு அதனாலதான் கொடுத்தாங்க. சோ அந்த ஃபாரஸ்ட்ல கண்டுபிடிச்சதுனால மேகமலை அப்படின்ற ஃபாரஸ்ட்ல தானே அது இருந்துச்சு, அதனால அதுக்கு பேரு கிளவுட் ஃபாரஸ்ட் சில்வர் லைன் பட்டர்ஃபிளை. சோ 130 கிட்டத்தட்ட 132 வருஷத்துக்கு முன்னாடி வெஸ்டர்ன் காட்ஸ் நீலகிரிஸ்ல கண்டுபிடிச்சது ஒண்ணு. இன்னொன்னு வந்துட்டு இப்ப நம்மளோட தேனி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மேகமலை டைகர் ரிசர்வ்ல மேகமலை ரேஞ்ச் ஆஃப் திருவல்லிபுத்தூர்ல கண்டுபிடிச்ச ஸ்பீஷிஸ் இன்னொன்னு. தென் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இனாகிரேட்டட் எ நியூ டெர்மினல் எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் தமிழ்நாட்டுலன்னா திருச்சி ஏர்போர்ட்ல. நியூ டெர்மினல் அட் திருச்சி ஏர்போர்ட். நெக்ஸ்ட் ஒன் ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம். ஸ்டாலின் வந்து ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் கலைஞரோட நேம்ல ஆரம்பிக்கிறாரு. ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் கீழக்கரை எங்க பிளேஸ்? ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் எங்க? கீழக்கரை, அலங்காநல்லூர், மதுரை டிஸ்ட்ரிக்ட். ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் அட் கீழக்கரை. ஃபர்ஸ்ட் ஜல்லிக்கட்டு ஸ்டேடியம் கீழக்கரை, அலங்காநல்லூர், மதுரை டிஸ்ட்ரிக்ட். தமிழ்நாடு வந்து ரீசெண்டா வந்து they signed an agreement of investment with எந்த country அப்படின்னு பார்த்தோம்னா so தமிழ்நாடு recently signed an agreement for investment with Spain, எடிப்பான். தமிழ்நாடு signed an agreement for investment with எடிப்பான். எங்க இருக்கு? ஸ்பெயினோட. எடிப்பான்றது ஸ்பெயின்ல இருக்கிற எடிப்பானோட தமிழ்நாடு வந்து இப்ப ரீசெண்டா they signed an agreement for investment. சோலார் பவர் கெப்பாசிட்டில தமிழ்நாடு வந்து 4th ரேங்க். சோலார் பவர் கெப்பாசிட்டில தமிழ்நாடு வந்து 4th ரேங்க். அப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் சோலார் பவர் கெப்பாசிட்டில ராஜஸ்தான், ஃபாலோடு பை குஜராத், குஜராத்க்கு அப்புறமா கர்நாடகா, 4வது வந்து தமிழ்நாடு. சோலார் பவர் கெப்பாசிட்டில தமிழ்நாட்டோட ரேங்க் எத்தனாவது? 4th ரேங்க். ராஜஸ்தான், குஜராத், கர்நாடகா, தமிழ்நாடு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல ரீசெண்டா தெர்மல் பவர் பிளான்ட் இனாகிரேட் பண்ணிருக்காங்க. எங்க அப்படின்னா அத்திப்பட்டு வில்லேஜ் ஆஃப் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். தமிழ்நாட்டுல ரீசெண்டா தெர்மல் பவர் பிளான்ட் இனாகிரேட் பண்ணிருக்காங்க அத்திப்பட்டு வில்லேஜ் ஆஃப் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இதோட இம்பார்ட்டன்ட் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டு ஸ்டேட்டோட பிக்கஸ்ட் நார்த் சென்னை சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் ஸ்டேஷன். இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட பிக்கஸ்ட் நார்த் சென்னை சூப்பர் கிரிட்டிக்கல் பவர் தெர்மல் பவர் ஸ்டேஷன். தமிழ்நாட்டோட பிக்கஸ்ட் தெர்மல் பவர் ஸ்டேஷன் நார்த் சென்னை சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் ஸ்டேஷன், அத்திப்பட்டு வில்லேஜ், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசென்ட்லி inaugurated the thermal power plant at அத்திப்பட்டு வில்லேஜ், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இதுதான் தமிழ்நாட்டோட பிக்கஸ்ட் ஸ்டேட்டோட பிக்கஸ்ட் தெர்மல் பவர் பிளான்ட். நேம் என்ன? நார்த் சென்னை சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் ஸ்டேஷன். ரீசெண்டா வந்துட்டு சோலா இன்ஸ்கிரிப்ஷன் 1000 வருடங்களுக்கு முந்தைய சோலா இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பாபநாசம் தஞ்சாவூர்ல ஃபவுண்ட் பண்ணிருக்காங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி recently the 1000 years old Chola inscription found near பாபநாசம் தஞ்சாவூர். இப்ப அடுத்த ஒரு 3மே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். சோ இப்ப சோலா இன்ஸ்கிரிப்ஷன் ரீசெண்டா எங்க ஃபவுண்ட் பண்ணாங்க? பாபநாசம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர். அது வந்து தஞ்சாவூர் பாபநாசத்துல. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா விஜயநகர் கிங் இருக்காங்கல்ல, அவங்க பீரியட்ல இருந்த மிடில் ஸ்டோன் டிஸ்கவரி பண்ணிருக்காங்க. அவங்க காலத்துல அந்த கற்கள், ஓகேவா? விஜயநகர் கிங்ஸ் பீரியட் மிடில் ஸ்டோன் டிஸ்கவர்ட் நியர் எ பிளேஸ் கால்ட் திருப்பத்தூர்ல கண்டிலி. தொப்பல கவுண்டலூர், திருப்பத்தூர்ல தொப்பல கவுண்டலூர் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கிற கண்டிலி அப்படின்ற இடத்துலதான் பாத்தீங்கன்னா விஜயநகர் கிங் பீரியடோட மிடில் ஸ்டோன் டிஸ்கவர் பண்ணிருக்காங்க.
திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற திருப்பத்தூர்ல இருக்கிற தொப்பல கவுண்டலூர் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கிற கண்டிலி அப்படின்ற இடத்துலதான் விஜயநகர் கிங் பீரியடோட மிடில் ஸ்டோனை டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. திருப்பத்தூர்ன்ற பிளேஸ்ல. சோ கண்டிலி. அதே மாதிரி வந்துட்டு இந்தியாவிலேயே வந்து எந்த ஸ்டேட் வந்து ஆர்கன் டொனேஷன்ல லீடிங்ல இருக்குன்னா தமிழ்நாடு. ஸ்டேட் விச் லீட்ஸ் இன் ஆர்கன் டொனேஷன் இன் இந்தியா. சோ மூளைச்சாவு அதனால இறந்து போன நிறைய பேர் ஆர்கன் டொனேட் பண்றாங்கல்ல. சோ எந்த ஸ்டேட் வந்துட்டு லீடிங் இன் ஆர்கன் டொனேஷன் அப்படின்னா இந்தியாவில தமிழ்நாடு. அதே மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆதித்ய கரிகாலன் விழுப்புரத்துல ஏமப்பூர் வில்லேஜ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸ்கவேட் பண்ணிருக்காங்க. இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஆதித்ய கரிகாலன் டிஸ்கவர்ட் அட் ஏமப்பூர் வில்லேஜ் ஆஃப் விழுப்புரம். தமிழ்நாடு வந்துட்டு விண்ட் பவர் பிளான்ட் செட் பண்றதுல தேர்ட். தமிழ்நாடு ranks third in setting up the wind power plant in the country. Tamil ranks third in setting up the wind power plant in the country. So first one Gujarat, followed by Karnataka, மூணாவது தமிழ்நாடு. அதே மாதிரி ராம்சர் சைட்ஸ்ல தமிழ்நாடு தான் டாப் வித் 16 sites. ராம்சர் சைட்ஸ்ல தமிழ்நாடு தான் டாப் வித் 16 sites. இப்ப 2024ல 2 சைட் ஆட் பண்ணிருக்காங்க. சோ அந்த கடைசி 2 தான் இதுல வர கடைசி 2 தான் வந்துட்டு நம்ம ஃபாஸ்டா பாத்துடலாம். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சோ என்னெல்லாம் ராமர் சைட்ஸ் இன் தமிழ்நாடு என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாகப்பட்டினம் அண்ட் திருவாரூர், பாயிண்ட் காலிமர் வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் பேர்ட் சாங்சுரி. பள்ளிக்கரணை மார்ச் ரிசர்வ் ஃபாரஸ்ட் சென்னை. பள்ளிக்கரணை மார்ச் ரிசர்வ் ஃபாரஸ்ட் சென்னை. வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி செங்கல்பட்டு. தமிழ்நாட்டுல இருக்கிற ராம்சர் சைட்ஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சோ ராம்சர் சைட்ஸ்ல தமிழ்நாடு தான் பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரிலேயே டாப்ல இருக்கு வித் 16 sites. ராம்சர் சைட்ஸ் என்னெல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பாயிண்ட் காலிமர் வைல்ட் லைஃப் அண்ட் பேர்ட் சாங்சுரி நாகப்பட்டினம் அண்ட் திருவாரூர், பள்ளிக்கரணை மார்ச் ரிசர்வ் ஃபாரஸ்ட் சென்னை, வேடந்தாங்கல் பேர்ட் சாங்சுரி செங்கல்பட்டு, கரிக்கிலி பேர்ட் சாங்சுரி செங்கல்பட்டு, பிச்சாவரம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் கடலூர், வெள்ளோடு பேர்ட் சாங்சுரி ஈரோடு, சுச்சீந்திரம் தேரூர் வெட்லாண்ட் காம்ப்ளெக்ஸ், சுச்சீந்திரம் தேரூர் வெட்லாண்ட் காம்ப்ளெக்ஸ் கன்னியாகுமரி, வேம்பனூர் வெட்லாண்ட் காம்ப்ளெக்ஸ் கன்னியாகுமரி, சித்திரங்குடி பேர்ட் சாங்சுரி ராமநாதபுரம், சித்திரங்குடி பேர்ட் சாங்சுரி ராமநாதபுரம், கல்ஃப் ஆஃப் மன்னார் மெரைன் பயோஸ்பியர் ரிசர்வ் ராமநாதபுரம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அப்புறம் பொறுமையா எழுதிக்கலாம். கஞ்சிரன்குளம் பேர்ட் சாங்சுரி ராமநாதபுரம், கூத்தன்குளம் பேர்ட் சாங்சுரி திருநெல்வேலி, உதய மார்த்தாண்டபுரம் பேர்ட் சாங்சுரி திருவாரூர், வடுவர் bird sanctuary Thiruvarur, and the last two which was added recently and which made the Tamil Nadu in the top list, Karaivetti bird sanctuary Ariyalur, Longwood Chola Reserve Forest Nilgiris. Karaivetti bird sanctuary Ariyalur, Longwood Chola Reserve Forest Nilagiri.
சோ இத பார்க்கும்போது இப்ப நம்ம இந்த இது ஸ்டேட்டோட பிளேஸோட டிஸ்ட்ரிக்டோட சேர்த்து படிச்சோம் அப்படின்னா அப்ப வந்துட்டு ராம்சர் சைட் தமிழ்நாட்டுல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தா ராமநாதபுரத்துல 3 இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில 2 இருக்கு, திருவாரூர்ல 2 இருக்கு, செங்கல்பட்டுல 2 இருக்கு. சரியா? திருவாரூரும் கொண்டு வரலாம், 3 இருக்குல்ல. ஏன்னா பாயிண்ட் கேலிமர். சோ அதிகமா இருக்கிறது பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் அண்ட் திருவாரூர். ஏன்னா திருவாரூர்லயும் நாகப்பட்டினம் அண்ட் திருவாரூர் தான் பாயிண்ட் கேலிமர் வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் பேர்ட் சாங்சுரின்னு கொடுக்குறோம். சோ இதுல ஆப்ஷன்ல எது வருதுன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி கூட நம்ம கொண்டு போய்க்கலாம். சோ ராம்சர் சைட்ஸ் தமிழ்நாடு டாப்ஸ் த கண்ட்ரி வித் 16 சைட்ஸ். அதே மாதிரி இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் ஸ்மார்ட் சிட்டி, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் ஸ்மார்ட் சிட்டிய எங்க லான்ச் பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாட்டுல தான். இந்தியாவோட ஓகேவா? எங்கன்னா கோயம்புத்தூர். லான்ச்டு பை ஜி ஸ்கொயர். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் ஸ்மார்ட் சிட்டி லான்ச்டு இன் தமிழ்நாடு அட் கோயம்புத்தூர் அண்ட் லான்ச்டு பை ஜி ஸ்கொயர். இதுதான் the news in Tamil Nadu for the last 1 year.